இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் 3 முக்கியமான ப்ரிப்போசிஷன்களான இன், ஆன், அட் இவைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக இன்ன லார்ஜ் பிளேஸ் வித் பவுண்ட்ரிஸ் அவைகளோட பயன்படுத்துவோம். அது என்ன லார்ஜ் பிளேஸ் வித் பவுண்ட்ரிஸ்னால் பெரிய இடங்கள், எல்லைகளை கொண்ட பெரிய இடங்களுக்கு இன்ன பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு கண்ட்ரி நேம், ஸ்டேட் நேம், சிட்டி நேம், டவுன் நேம் இவைகளோட இன்ன பயன்படுத்துவோம். கண்ட்ரிங்குள்ளே அதுக்கு எல்லை உண்டு. ஸ்டேட்டு, சிட்டி, டவுன் எல்லாத்துக்குமே எல்லைகள்ங்கிறது உண்டு. உதாரணத்துக்கு ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். ஆம் இன் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். ஆம் இன் சென்னை, நான் சென்னையில் இருக்கிறேன். ஆம் இன் தாம்பரம், நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். இந்தமாரி கண்ட்ரியோட நேமு, ஸ்டேட்டோட நேமு, சிட்டியோட நேமு, டவுனோட நேமோடலாம் இன்ன பயன்படுத்தணும். இவை மட்டும் இல்லாமல் பார்க்கு, ப்ளே கிரவுண்ட் இந்தமாரி பெரிய இடங்களுக்கும் இன்ன பயன்படுத்தணும். ஏன்னா அவைகளுக்கும் எல்லைகள்ங்கிறது உண்டு. வி மெட் இன் ஏ பார்க், நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம். தே ஆர் பிளேயிங் இன் ஏ ப்ளே கிரவுண்ட், அவர்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தமாரி பார்க்கு, ப்ளே கிரவுண்ட் இவைகளுக்கும் இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் அவைகளுக்கும் இன்ன பயன்படுத்துவோம். அதாவது மூடப்பட்ட பகுதிகள். உதாரணத்துக்கு கிளாஸ் ரூமு, பெட்ரூமு, கிச்சன் இவைகளுக்கும் இன்ன பயன்படுத்துவோம். இந்தி கிளாஸ் ரூம், இந்தி பெட்ரூம், இந்தி கிச்சன் அப்படிங்கிற வகையில் இன்ன பயன்படுத்துகிறோம். ஷீ ஈஸ் இன் தி கிச்சன், அவள் சமையலறையில் இருக்கிறாள். தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம், அந்த வகுப்பறையில் ஏராளமான மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தமாரி ரூம்கள் எல்லாத்துக்கும் கூட நம்ம இன்ன பயன்படுத்துவோம். க்ளோஸ்டு ஸ்பேஸ், மூடப்பட்ட பகுதிகள். இது மட்டும் இல்லாமல் இன் மை பேக், இன் மை பாக்கெட் அந்தமாரி அந்தமாரி மூடப்பட்ட பகுதிகளுக்கும் நம்ம இன்ன பயன்படுத்துவோம். இங்கே என்னுடைய மொபைல் எங்கன்னா இட் இஸ் இன் மை பேக் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னுடைய பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேக்கெட்டில் வந்து 100 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேட் 100 ருபீஸ் இன் மை பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையில் இன்னும் வந்து என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய மூடப்பட்ட பகுதிகளுக்கும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஆஃப் த டேக்கும் இன்னும் பயன்படுத்துவோம். அது என்ன பார்ட் ஆஃப் த டேனா, இன் தி மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங். இதுமாரி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மூன்றுக்கும் இன்ன பயன்படுத்துவோம். ஐ மெட் ஹிம் இன் தி ஆஃப்டர்நூன், ஐ மெட் ஹிம் இன் தி மார்னிங், ஐ மெட் ஹிம் இன் தி ஈவினிங். நான் அவரை மதியம் சந்தித்தேன், நான் அவரை காலையில் சந்தித்தேன், நான் அவரை மாலையில் சந்தித்தேன் அப்படிங்கிறது இவங்களோட அர்த்தம். அதுக்கடுத்ததாக மந்தோடைய இன்ன பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு அவர் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் இன் டிசம்பர், எங்கள் பள்ளி டிசம்பரில் மீண்டும் திறக்கப்படுகிறது அப்படின்னு மந்த்துகளோட மாதங்களோடையும் இன்ன பயன்படுத்துவோம். அதுக்கடுத்ததாக இயர்ஸ், வருஷத்தோட கூட இன்ன பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு இந்தியா வில் பிகம் சூப்பர் பவர் கண்ட்ரி இன் 2030, 2030ஆம் ஆண்டில் இந்தியா சூப்பர் பவர் நாடாக மாறும் அப்படின்னு சொல்லி. 2020 இன் 2030 இதுமாரி வருஷங்களோட இன்ன பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் செஞ்சுரிஸ் அவைகளோடையும் இன்ன பயன்படுத்துவோம். இன் 18th century, இன் 19th century, இன் 21st century இதுமாரி வருஷங்களோடையும் நம்ம இன்ன பயன்படுத்துவோம். அதற்கு அடுத்ததாக சீசன்ஸ்களோடையும் இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இன் சம்மர், இன் வின்டர், இன் ரெய்னி இதுமாரி சீசன்களோட இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. சென்னை இஸ் வெரி ஹாட் இன் சம்மர், கோடையில் சென்னை மிகவும் சூடாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தில் சம்மரோட இன்னுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்ததாக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்களுடைய இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இன்னிய கார், இன்னிய டாக்ஸி, இன்னிய போட் இந்த வகையில் இன்னுங்கிறது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்களோட பயன்படுத்தப்படுது. வி ஆர் கம்மிங் இன் ஏ டாக்ஸி, நாங்கள் ஒரு டாக்ஸியில் வந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் கம்மிங் இன் ஏ கார், நாங்கள் ஒரு காரில் வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இன்னுங்கிறது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்களோட பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்தா
பெட்டோடைய இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. ஹீ இஸ் ஸ்டில் இன் பெட். அவர் இன்னும் படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னா இன்னும் எழுந்திரிக்கல அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கடுத்த ஃபோட்டோ, பிக்சர், புக், நியூஸ் பேப்பர் இவைகளுடைய இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இன் தி ஃபோட்டோ, இன் தி பிக்சர், இன் தி புக், இன் தி நியூஸ் பேப்பர் இந்த வகையில் இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. ஹூ இஸ் பிசைட் யூ இன் தி ஃபோட்டோ? புகைப்படத்தில் உங்களுக்கு அருகில் இருப்பது யார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ யாராச்சும் ஆல்பம் காமிச்சாங்கனாக்கா அதில் நம்ம பார்த்துட்டு கேட்போம் இல்லையா, இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இது. ஐ ரெட் தட் நியூஸ் இன் தி நியூஸ் பேப்பர். அந்த செய்தியை நான் செய்தித்தாளில் படித்தேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வகையில் ஃபோட்டோ, பிக்சர், புக், நியூஸ் பேப்பர் இவங்களோட இன் பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக வாட்டர் பிளேசஸ்களுடைய இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. இன் தி சி, இன் தி லேக், இன் தி ரிவர், இன் தி ஸ்விம்மிங் பூல். ஸோ இவைகளோட இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. தேர் இஸ் எ ஷிப் இன் தி சி. கடலில் ஒரு கப்பல் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். எ ஷிப் இன் தி ஷீ. அடுத்து எ பேபி இஸ் ஸ்விம்மிங் இன் தி ஸ்விம்மிங் பூல். ஒரு குழந்தை நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறது இன் தி ஸ்விம்மிங் பூல். இந்த வகையில் வாட்டர் பிளேசஸ்களோடையும் இன்னுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக ஆன்ங்கிறது டேஸோட பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஆன் சண்டே, ஆன் சாட்டர்டே ஈவினிங் எக்ஸெட்ரா. வி வில் மீட் ஆன் சண்டே. நாம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். வி வில் மீட் ஆன் சாட்டர்டே ஈவினிங். நாம் சனிக்கிழமை சாயங்காலம் சந்திப்போம். இந்த வகையில் டேஸ்களோட ஆன் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ்களோடையும் ஆன் பயன்படுத்தப்படுது. ஆன் 1 ஜனவரி, ஆன் 31 மார்ச் 2020. உதாரணம், மை பர்த்டே இஸ் ஆன் 5th மார்ச். எனது பிறந்தநாள் மார்ச் 5ஆம் தேதி. அதுக்கடுத்ததாக சர்ஃபேஸ் ரிலேட்டட் திங்ஸ்களோடையும் ஆன் பயன்படுத்தப்படுது. ஆன் தி ஃப்ளோர், ஆன் தி 5th ஃப்ளோர், ஆன் தி வால், ஆன் தி சீலிங், ஆன் தி ரூஃப், ஆன் தி டேபிள், ஆன் தி பெஞ்ச், ஆன் தி ரோடு. உதாரணம், மை ஹவுஸ் இஸ் ஆன் தி 5th ஃப்ளோர். எனது வீடு 5வது மாடி மீது உள்ளது. எ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் தி ரூஃப். ஒரு பறவை கூரை மீது அமர்ந்திருக்கிறது. எ கேலண்டர் இஸ் ஹேங்கிங் ஆன் தி வால். ஒரு கேலண்டர் சுவரில் மீது தொங்குகிறது. இந்த வகையில் சர்ஃபேஸ் ரிலேட்டட் திங்ஸ்களோட ஆன் பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஆனை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளோட பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஆன் எ பஸ், ஆன் எ ட்ரெயின், ஆன் எ பிளேன், ஆன் எ ஷிப். We are traveling on a bus. நாங்கள் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். We are traveling on a train. நாங்கள் ஒரு ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். We are traveling on a plane. நாங்கள் ஒரு விமானத்தின் மீது பயணம் செய்கிறோம். We are traveling on a ship. நாங்கள் ஒரு கப்பல் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளான பஸ், ட்ரெயின், பிளேன் மற்றும் ஷிப் இவைகளோட ஆன்கிறது பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக் டிவைசஸ்களோட ஆன்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஆன் டிவி, ஆன் கம்ப்யூட்டர், ஆன் மொபைல் இவைகளோட டிவிங்கிறது பயன்படுத்தப்படுது. எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஐ ஆம் வாட்சிங் மை ஃபேவரட் மூவி ஆன் டிவி. எனக்கு பிடித்த திரைப்படத்தை டிவியில் பார்க்கிறேன். ஹீ இஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் ஆன் ஹிஸ் மொபைல். அவர் மொபைலில் வீடியோ கேம்ஸ் விளையாடுகிறார். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர். அவள் கணினியில் வேலை செய்கிறாள். அதற்கு அடுத்ததாக அட்டை நேரத்தோடு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு at 6 AM, at 3 o'clock, at the end of December 2020, at the moment, at the same time, at present. இந்தமாரி அட்டை நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளோடும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ வில் கம் அட் 5 PM. நான் மாலை 5 மணிக்கு வருவேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஷீ வில் லீவ் அட் 9 o'clock. அவள் 9 மணிக்கு புறப்படுவாள். ஹீ இஸ் ஒர்க்கிங் அட் தி மொமெண்ட். அவர் தற்போது வேலை செய்கிறார். இந்த வகையில் நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிடும் வார்த்தைகளோடும் அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக பார்ட் ஆஃப் தி டே. பார்ட் ஆஃப் தி டேயில்
நூன், நைட், மிட் நைட், மிட் டே இவைகளோட அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. ஹீ வில் கம் அட் நூன், அவர் நண்பகல் வருவார். ஷீ மே ரிட்டன் அட் மிட் நைட், அவள் நள்ளிரவில் திரும்பலாம் அப்படின்னு நூன், நைட், மிட் நைட், மிட் டே இவைகளோட அட்டு பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்தது பிளேஸ். பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஹோம், ஒர்க், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஏர்போர்ட் இவைகளோட அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. அட் ஹோம், அட் ஒர்க், அட் ஸ்கூல், அட் காலேஜ், அட் யூனிவர்சிட்டி, அட் ஏர்போர்ட்னு. ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். ஷீ இஸ் அட் ஒர்க், அவள் வேலையில் இருக்கிறாள். வி ஆர் அட் ஸ்கூல், நாங்கள் பள்ளியில் இருக்கிறோம். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் ஏர்போர்ட், விமான நிலையத்தில் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். இந்த வகையில் அட்டுங்கிறது இந்த இடங்களுடன் ஹோம், ஒர்க், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஏர்போர்ட் இவர்களுடன் நேரடியாக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்த அட் தி பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புக்கு அட் தி பஸ் ஸ்டாப்னு பயன்படுத்தணும், தேவை சேர்த்து பயன்படுத்தணும். பட் மேலே குறிப்பிட்ட ஹோம், ஒர்க், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஏர்போர்ட்டுக்கு தேவை பயன்படுத்தக்கூடாது, டைரெக்டாக அட்டை தான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அட் தி பஸ் ஸ்டாப், அவள் பஸ் நிறுத்தத்தில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்களோட அட்டு தான் பயன்படுத்தணும். அட் ஏ பார்ட்டி, அட் ஏ மீட்டிங், அட் ஏ கான்ஃபரன்ஸ். ஐ ஆம் அட் ஏ பார்ட்டி, நான் ஒரு விருந்தில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் ஏ மீட்டிங், ஐ ஆம் அட் ஏ கான்ஃபரன்ஸ். இப்படி அட்டுங்கிறது ஈவெண்ட்ஸ்களோட பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை குறிப்பிடறதுக்கும் அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. பொதுவாக ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் பிளேஸை குறிப்பிடறதுக்கு அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுனா உதாரணத்துக்கு அட் தி விண்டோ, அட் தி டோர், அட் தி டாப் ஆஃப் த பில்டிங், அட் தி பாட்டம் ஆஃப் தி ஸ்டேர்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட், அட் தி எண்ட் ஆஃப் தி ரோட், அட் தி மிடில், அட் தி கார்னர், அட் தி என்ட்ரன்ஸ். இந்தமாரி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை குறிப்பிடறதுக்கு அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஹூ இஸ் அட் தி டோர், வாசலில் யார். ஹூ இஸ் அட் தி விண்டோ, சாளரத்தில் யார். ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட் தி டாப் ஆஃப் தி பில்டிங், கட்டடத்தின் உச்சியில் யார் நிற்கிறார்கள். அவர் ஆஃபீஸ் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ரோட், எங்கள் அலுவலகம் சாலையின் முடிவில் உள்ளது. இந்தமாரி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை குறிப்பிடறதுக்கு அட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது.